ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 3. அந்த ராட்சசனான விராதன் காடே அப்படியே நடுங்கி போற மாதிரி, நீங்கள்லாம் யாரு, எங்க போறேள் அப்படின்னு சொல்லி ராமலக்ஷ்மணால பார்த்து கேட்கிறான். அந்த விராதனை பார்த்து ராமன் சொல்றார், நாங்கள்லாம் தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரர்கள். அவருடைய ஆக்ஞைப்படி நாங்க இந்த காட்டுல வாசம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் க்ஷத்திரியர்கள், குல தர்மத்தை தவறாதவர்கள். இப்போ ரிஷிகளுடைய நியமத்தை நாங்க அனுசரிச்சுட்டு இருக்கோம். நீ யாரு, இந்த வனத்துல எதுக்காக இப்படி தனியா சஞ்சரிக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறார். அப்போ விராதன் சொல்றான், ஜெயன் அப்படிங்கிறவர் என்னோட அப்பா, சதஹிருதை அப்படிங்கிறவ என்னோட அம்மா. லோகத்துல ராட்சசர்கள் எல்லாம் எனக்கு விராதன் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சிருக்கா. நான் கடுமையான தபசெல்லாம் பண்ணி பிரம்மாவை திருப்தி பண்ணினேன். அதனால எந்த ஆயுதத்தாலையும் பிளக்கப்படாமலும் வெட்டப்படாமலும் கொல்லப்படாமலும் இருக்கணும் அப்படிங்கிற வரத்தை அந்த பிரம்மா எனக்கு கொடுத்தார். அதனால இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு நீங்கள்லாம் வேகமா ஓடி போயிடுங்கோ. இவளை எனக்கு கொடுக்கறதுக்காக உங்களை எல்லாம் போனா போறதுன்னு நான் கொல்லாம விட்டுடுறேன். நீங்க இங்கே இருந்தா என் மனசு ஒரு சமயம் மாறி போனாலும் போயிடும், உங்களை நான் கொன்னாலும் கொன்னுடுவேன். அதனால நீங்கள்லாம் இங்க இருந்து போயிடுங்கோ அப்படின்னு சொல்றான். கேட்டதும் ராமனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போறது. இந்த நீச்ச ஜென்மத்தை சுடணும், மகா உத்தமையான இந்த பொண்ண எந்த நிமிஷத்துல நீ விரும்பினையோ அப்பவே உன் சாவு நிச்சயமாயிடுத்து. என்னை எதிர்த்துண்டு நீ உயிரோடு இருக்கலான்னு நினைக்கிறியா? ஓடாத, போகாதே அப்படின்னு சொல்லி பானங்களை விட ஆரம்பிச்சார். அந்த பானங்கள் கருடனையும் வாயுவையும் கூட வேகத்துல மிஞ்சக்கூடியது. அது விராதனுடைய தேகத்துல பாஞ்சு அப்படியே அந்த ரத்தங்கள்லாம் வெளிப்பட்டு பூமியில கீழே விழுந்து பக்கத்துல இருக்கிற புல் பூண்டுகளை கூட எரிச்சு விடுறது. இந்த வேதனையை தாங்க முடியாம அந்த விராதன் சீதைய கீழே இறக்கி விட்டுறான். சூலத்தை எடுத்துண்டு மகா வேகத்தோட ராமலக்ஷ்மணால நோக்கி ஓடி வரான். சூலத்தோடு அவன் அப்படி வேகமா ஓடி வரும்போது இந்த பிரபஞ்சத்தையே சம்ஹாரம் பண்றதுக்கு யமன் ஓடி வரா மாதிரி இருந்தான். சீதை இப்ப அவனுடைய இடுப்புல இல்ல. அதனால ராமலக்ஷ்மணா பானங்களை சரமாரியா விடுற. அவன் இடி மாதிரி சிரிச்சுக்கிண்டு கை கால்களை எல்லாம் நெட்டி முறிச்சுக்கிறான். அப்போ அம்புகள் எல்லாம் அவன் உடம்புல இருந்து பொலன்னு கீழே உதிர்ந்துடுறது. அவனுக்கு பிரம்மாவின் வரம் இருக்கு இல்லையா? அந்த பிரம்மாவனுடைய வரத்தால தன்னுடைய பிராண வாயுக்களை ஹிருதயத்துல அடக்கிண்டு அவன் சூலத்தோடு ராமலக்ஷ்மணர்கள் மேல பாஞ்சுண்டு ஓடி வரான். அப்போ நெருப்பு கொழுந்து மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அந்த சூலத்தை ராமன் 2 பானங்களால துண்டிச்சுடுறார். அது மேருமலை வஜ்ராயத்தால அடிபட்டு விழுந்த மாதிரி இருந்தது. அந்த ராஜபுத்திரர்கள் கரு நாகங்களை போன்ற கத்துகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் மேல பாயறா. விராதன் அவளால ரொம்ப கஷ்டமடைஞ்சு அவளை நம்ம தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த புருஷோத்தமர்களை யாராவது அசைக்க முடியுமா? ஆனா ராமனுக்கு அவனுடைய எண்ணம் நன்னா தெரியறது. அப்ப ராமன் சொல்றார், லக்ஷ்மணா நீ பேசாம விட்டுடு, வாய முடிண்டு இரு. இவன் நம்மள தூக்கிண்டு போகட்டும், நான் போக வேண்டிய வழியும் அதுதான், அதனால நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறார். விராதன் என்ன பண்றான், அந்த மகா பலசாலிகளான அவளெல்லாம் ஒரு சின்ன குழந்தைய தூக்குற மாதிரி தன்னுடைய தோல்ல தூக்கி வச்சுண்டு வனத்துக்குள்ள போயிடுறான். ஆகாசத்தையே எட்டக்கூடிய பல மரங்களும் பலவித பட்சிகளும் நரிகளும் துஷ்ட மிருகங்களும் நிறைந்த அந்த காட்டுல, அந்த இருண்டு போன அந்த வனத்துல சந்திர சூரியர்கள்லாம் மறைஞ்சு போற மாதிரி அவள்லாம் மறைஞ்சு போனா அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 4வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.